தியானம் 11. ஆத்மநேசரின் தோள் 1ஆம் பங்கு. வேதம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவர் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். போதனை. இரட்சகரின் தோளை பற்றிய 5 குறிப்புகளை வேதத்தில் பார்க்கிறோம். அவைகளில் 2 மாத்திரம் இப்பொழுது ஆராய்ந்து தியானிப்போம். 1. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருந்தது. இயேசுவின் மனுடாவதார முன்னிருந்து ஏசாயா இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று மேலே காட்டிய வேத வாக்கியத்தால் விளங்கும். கர்த்தத்துவம் என்பது ஆளுகை அல்லது அரசாட்சியை குறிக்கும். இரட்சகருடைய மனுடாவதார காலத்திலும் அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருந்ததென்றே சொல்ல வேண்டும். இஸ்ரவேலருடைய முதலாம் ராஜாவாகிய சவுல் மாம்சத்தின்படி எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்து மனுஷிகத்தின்படி எப்படியோ தோளில் கர்த்தத்துவமுடையவராய் விளங்கி இருக்கிறார். கீழ்திசை சாஸ்திரிகள் இரட்சகரின் பாலிய தோளில் இருந்த கர்த்தத்துவத்தால் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து அவர் முன் தங்கள் காணிக்கைகளை படைத்தார்கள் எனலாம். செபதேயுவின் மனைவி அவருடைய தோளின் கர்த்தத்துவத்தை எப்படியோ கண்டு ஒரு நாள் இரட்சகரண்டை போய், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரரில் ஒருவனுக்கு உமது வலது பாரிசத்தையும் மற்றவனுக்கு உமது இடது பாரிசத்தையும் கொடுக்க வேண்டுமே என்று கேட்டாள். நாத்தான் வேலும் பல வழிபோக்கரும் இயேசுவுடைய தோளின் கர்த்தத்துவத்தை கண்டு அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று அழைத்திருக்கிறார்கள். 5000 பேர் ஒரு நாள் கூடி இயேசுவை ராஜாவாக்கும்படி பிரயத்தனப்பட்ட போது அவருடைய தோளின் கர்த்தத்துவத்தினாலேதான். இயேசு சிலுவையில் தொங்கின போதும் அவர் கர்த்தத்துவம் மாறவில்லை. அதை கண்ட கள்ளன், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். இரட்சகர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தோளின் மேல் மகத்துவமாய் விளங்கின கர்த்தத்துவ மாட்சியை கண்ட எண்ணிறைந்த பக்தர் அவரை கண்டு, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். நசரேயனாகிய இயேசு ஈதோருடைய ராஜா என்றெழுதி சிலுவையின் மேல் வைக்கப்பட்ட வாசகம் பரியாசத்துக்காக இருந்தாலும் தேவன் அதன் மூலமாய் அவருடைய தோளின் கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்றும் சொல்லலாம். 2. ஒரு திறவுகோலும் அவர் தோளின் மேலிருந்தது. பூர்வீகத்தில் ஆளுகையின் அடையாளமாக திறவுகோல் வழங்கப்பட்டது. இதை மேலே சொல்லிய கர்த்தத்துவத்தோடு சேர்ந்ததென்று சொல்லிவிட்டாலும் குற்றமில்லை. அல்லது திறவுகோல் ஆளுகையின் பலாபலன்களை அளிக்கும் பாகமென்று பிரித்து சொன்னாலும் குற்றமில்லை. ஆண்டவருடைய தெய்வீக ராஜ்யத்தின் பலாபலன்கள் குணப்படுகிற பாவிகளுக்கு பாவங்களை மன்னிப்பதும் குணப்படாதவர்களை நரகத்திலே தண்டிப்பதுமே. இவை 2 அதிகாரங்களும் நமது இரட்சகருக்கு உண்டு. ஆனால் பலனளிக்கும் பாகத்தையே இரட்சகர் தமது மனுட அவதார காலத்தில் காட்டினார். பாவ மன்னிப்பே இயேசுவின் மனுடாவதார காலத்தில் அவர் தோளின் மேலிருந்த திறவுகோல். இந்த திறவுகோலை இயேசுவின் பாலிய தோளில் கண்ட சிமியோன் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இந்த திறவுகோலை ஆத்மநேசர் தமது தோளில் வைத்துக்கொண்டே தமக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டென்றும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றும் சொன்னார். இந்த திறவுகோலை உடையவராக
இயேசு இன்றைக்கும் பரலோகத்தில் நிற்கிறார். ஒரு காலம் வரும், அப்பொழுது பாவிகளை தண்டிக்கும் அதிகாரம் அவருடைய கிருபையுள்ள தோளின் மேல் நிற்கும். தியானம். ஆத்துமாவே, இம்மட்டும் நீ இயேசுவின் பாதத்தையும் காலையும் முழங்காலையும் வயிற்றையும் மார்பையும் விலாவையும் ஆராய்ந்து தியானித்தாய். இப்பொழுதோ உன் கண்களை ஏறெடுத்து அவருடைய தோளை பார். இரட்சகரின் தோளின் கர்த்தத்துவம் எவ்வளவாய் பிரகாசிக்கிறது! அவர் தோளுக்கு அது ஏற்றது, அதற்கு அவர் தோள் ஏற்றதுதான். அந்த தோளின் மேல் ஒரு திறவுகோலை காண்கிறேன். அதில் பாவ மன்னிப்பு என்னும் வாசகம் பொன் எழுத்தால் எழுதப்பட்டிருக்கிறதை என் ஆத்துமா காண்கிறது. அது எனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. என் ஆத்துமாவை துரத்தி வேட்டையாடும் துஷ்ட சிங்கமாகிய பிசாசானாலும், லோகமானாலும், மாம்ச இச்சைகளானாலும், மற்ற எந்த பாவங்களானாலும் வந்தால் என் இரட்சகர் அந்த திறவுகோலால் தமது கிருபையின் கோட்டையை திறந்து என்னை உள்ளே தள்ளி கதவை பூட்டி விடுவார். பிசாசே, நீ அப்போது என்ன செய்வாய்? அங்கேயும் வருவாயோ? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டிவிடும் திறவுகோல் என் இரட்சகர் தோளில் இருக்கையில் உன்னால் என்ன ஆகும்? போ சாத்தானே, போ. விசுவாசத்தால் தொங்குதல். தொங்கினேன் தோளின் மேல், தழுவினேன் பலமாய், ஆளுமேன் அன்பினால், பூட்டுவேன் தயவால். ஜெபம். கர்த்தத்துவத்தை தோளின் மேல் ஏந்தி கொண்டு மகத்துவமாய் விளங்குகிற இயேசு மகாராஜனே, பாவியாகிய அடியேனை உமது கர்த்தத்துவம் காத்து ஆளுவதாக. உமது அரசாட்சியின் பலனாகிய பாவ மன்னிப்பாலும் இருதய சமாதானத்தாலும் என் ஆத்துமா நகரம் சுகமாய் தங்கும்படி கிருபை செய்து, நித்திய ஜீவவாசியின் திறவுகோலையுடைய இரட்சகா, கிருபையாய் எனக்கு மோட்ச வாசலை திறந்தருளும். இரட்சகா, நீரே அடைக்கலம். இரட்சகா, நீரே தஞ்சம். இரட்சகா, நீரே புகலிடம். திறவுகோல் உமது தோளில் இருக்கையில் நான் எவ்விதமாய் உட்பிரவேசிப்பேன்? கிருபையுள்ள இரட்சகரே, பாவியாகிய என்னை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன்.